சிலுவை தன் தோழதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரினாலே இந்த நாளிலும் இந்த செய்தியை யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல தேவனே, இந்த வேலையில நோக்கி பார்க்கிறோம். கிருபையுள்ளவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு கற்றுத்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே நீங்க நடத்துங்க ஆண்டவர். இந்த வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்து கிருபை செய்து வழி நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் உயிருள்ள நல்ல தகவல். ஆமென். வேதத்துல பார்த்தோம் என்றால் 3 சிலுவைகளை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவது இயேசு சுமந்த சிலுவை, இரண்டாவதாக இயேசு சுமந்த சிலுவையை சுமந்த ஒரு மனிதன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுடைய சிலுவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முதலாவது இயேசு சுமந்த சிலுவையையும் இயேசுடைய சிலுவையை சுமந்ததையும் பற்றி நாம இன்னைக்கு தியானிப்போம். வாசிங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். பாருங்களேன், இந்த வசனம் சொல்லுது, அவரை இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி சிலுவையை சுமந்து கொண்டு அவர் போனார். அப்படி போகிற போது ஆண்டவரால் என்ன பண்ண முடியலன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட தூரத்துல அந்த சிலுவையை சுமக்க முடியல. அப்போ சிரேனா ஊரானாகிய சீமோன் என்கிற மனிதன் அங்க இருக்கிறத நாம பார்க்க முடியும். அந்த மனிதனை இயேசு சுமந்த அந்த சிலுவையை சுமக்க சொல்லுகிறத நாம பார்க்க முடியும். வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 27:32 வாசிங்க. போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இயேசு சுமந்த அந்த சிலுவையை சுமக்கும்படி இந்த சிரேனா ஊரானாகிய சீமோனை பலவந்தம் பண்ணினார்கள். அவன் என்ன பண்ணாங்க? அந்த சிலுவையை அவன் சுமந்து போனான். பாருங்களேன், எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், கேள்வி என்னன்னா, இயேசு நம்முடைய சிலுவையை நாம சுமக்கிறது அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. பாருங்களேன், இயேசு சுமந்த சிலுவையை ஒரு மனுஷனால சுமக்க முடியுமா அப்படின்றதான் கேள்வி. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கிறாங்க? சுமந்து இருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. நிறைய நேரம் நம்ம கேட்டிருப்போம், இயேசு சுமந்த சிலுவையை என்ன பண்ணிருக்கிறான்? இந்த சிரேனா ஊரானாகிய சீமோன் சுமந்து இருக்கிறான், எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படிலாம் நம்ம பேசியிருப்போம், கேட்டிருப்போம். ஆனா இயேசு சுமந்த சிலுவையை இந்த சிரேனா ஊரானாகிய சீமோன் சுமந்தானா அப்படின்னா, முதலாவது இயேசு சிலுவையை எப்படி சுமந்தார் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இயேசு சிலுவையை எப்படி, தன்னுடைய சிலுவையை எப்படி சுமந்தார் அப்படின்னா, பாருங்களேன், இயேசு சிலுவையை தன்னுடைய முழு மனதோடு முழு விருப்பத்தோடு அவர் சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்திற்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை எப்படி சுமந்தார்னா, தன்னை தானே ஒப்பு கொடுத்தாரா. யாரும் அவர் என்ன பண்ணலங்க, கட்டாயப்படுத்தல, அவரை வேற யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, நீங்க இந்த சிலுவையை சுமந்துதான் ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ இயேசு சிலுவையை எப்படி சுமந்தாரா, தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் இயேசு தன்னுடைய சிலுவையை எப்படி சுமந்தார் அப்படின்னா, தன் உடல் முழுவதும் ரத்தம் சிந்தப்பட்டவராய். பாருங்களேன், உடல் முழுவதும் அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது. சரீரத்திலிருந்து எல்லா இடங்களிலிருந்தும் ரத்தம் சொட்ட சொட்ட அவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போனார் அப்படின்னு வேதம் சொல்லுது, நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை எப்படி தன்னுடைய சிலுவையை எப்படி சுமந்து கொண்டு போனார்னா, அவர் முள்முடி சூட்டப்பட்டவராய், நம்ம வேதத்துல படிக்க முடியும், முள்முடி சூட்டப்பட்டவராய் சிலுவையை சுமந்து போனார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையை எப்படி சுமந்து போனார்? முழு அவமானத்தையும் ஏற்றுக்கொண்டு தன் சிலுவையை சுமந்து கொண்டு போனார். பாருங்களா, அவமானத்தின் உச்சமே எதுனா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில நிர்வாணமாய் தொங்கினார். அப்போ அவர் சிலுவை எப்படி சுமந்தார்? அவமானங்களை ஊடாய், அவமானங்களை ஏற்றுக்கொண்டு, அவமானங்களை சகித்து கொண்டுதான் தன் சிலுவையை சுமந்து கொண்டு போனார். நம்ம வாசிக்க முடியும் சுவிசேஷ புத்தகங்கள்ல, அவரை வாரினால் அடித்தாங்க, காரி துப்புனாங்க முகத்துல, அப்படின்லாம் நம்ம வாசிக்க முடியும். கன்னத்துல அரைந்தாங்க. பாருங்களேன், அப்போ இந்த முழு ஜனங்களுடைய, முழு உலகத்தினுடைய ஜனங்களுடைய பாவங்களை அவர் சுமந்தவராய் தன் சிலுவையை சுமந்து கொண்டு போனார். இரண்டாவது, அந்த சிலுவை எப்படி சுமந்து கொண்டு போனார்னா, நான் இந்த ஜனங்களுக்காக பலியாக போகிறேன் என்கிற சிந்தையோடு தான் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போனார். வாசிங்களேன், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அவர் நம்மை சுத்திகரிப்பதற்காக, பாவங்களை நீக்குவதற்காக தான் அவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எப்படி தன்னுடைய சிலுவையை சுமந்தார் அப்படின்னா, முழு நியாயப்பிரமாணத்தையும், வேதத்தில் உள்ள முழு நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றும் வண்ணமாய் சிலுவையை சுமந்து கொண்டு போனார். வாசிங்க, எபிரேயர் 9:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன பண்ணாராங்க? முழு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். வேதத்தில் இருக்கிற 613 நியாயப்பிரமாணத்தையும் நான் நிறைவேற்றி முடிக்கிறேன் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்றாருங்க? சிலுவையை சுமந்து கொண்டு போனார். பாருங்களேன், பின்பு ஏன் இயேசுவால சிலுவையை சுமக்க முடியலையா? உண்மையா இயேசுவால சிலுவையை சுமக்க முடியலன்னா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமா? இயேசுவாலே தன்னுடைய சிலுவையை சுமக்க முடியலன்னா அப்புறம் நம்மளால எப்படி சிலுவையை சுமக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா? அப்போ இயேசுவால தன்னுடைய சிலுவையை சுமக்க முடியாததுனாலதான் சிரேனா ஊரானாகிய சீமோனை சுமக்க வச்சாங்களா? ஆண்டவர் அனுமதித்தாரா அதற்காக தான் அப்படின்னா அப்படி இல்லைங்க. ஏன் இயேசு கிறிஸ்து சுமந்த அந்த சிலுவையை இந்த சிரேனா ஊரானாகிய சீமோனை சுமக்க தேவன் அனுமதித்தார்? பரிசுத்த ஆவியானவர் ஏன் அங்க இந்த ஒரு காட்சியை, ஒரு காரியத்தை உள்ள கொண்டு வராரு வேதத்துல அப்படின்னா, எதற்காக அப்படின்னா, பாருங்களேன், இந்த சிரேனா ஊரானாகிய சீமோன் எப்படி இயேசு சுமந்த சிலுவையை சுமந்தான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நாம பார்த்த, அதாவது தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து முழு மனதோடு இந்த சிரேனா ஊரானாகிய சீமோன் சிலுவையை சுமக்கலங்க. எப்படி சுமந்தானாங்க? மத்தேயு 27:32 பண்ணினார்கள். அவனை என்ன பண்ணாங்களாங்க? சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணாங்க. இவன் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து தன்னைத்தான முழு மனதோடுலாம் போய் இயேசுவின் சிலுவையை சுமக்கலைங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இயேசுவின் சிலுவையை, இந்த சிலுவையை அவன் ரத்தம் சிந்திலாம் சுமக்கல, அவன் முள்முடி சூட்டி கொண்டுலாம் என்ன பண்ணலங்க, சுமந்துலாம் போகல. ஏதோ அவமானத்தை ஏற்றுக்கொண்டு அப்படிலாம் அவன் சுமக்கல. அவன் சுமக்கும் போது எப்படி தெரியுமா சுமந்தான்? இயேசு சிலுவையை சுமக்கும் போது அவனுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? அதாவது அந்த நாட்கள்ல சிலுவையை சுமப்பது என்பது அவமானத்துக்குரிய ஒரு விஷயம். அப்போ மற்றவர்கள் பார்க்கும்போது இந்த சிரேனா ஊரானாகிய சீமோன் என்ன நினைச்சிருப்பான்? இது எனக்குண்டான சிலுவை கிடையாது, இது அவர் என்ன பண்ணாரு, அவருடைய சிலுவை, இது நான் எதுவும் அல்ல, ஏன்னா அவமானத்திற்குரிய காரியங்களை நான் எதுவும் அல்ல, இது அவருக்குரியது அப்படின்னு தான் நினைச்சிருப்பான். பாருங்களா, எந்த ஒரு காரியமும் இவன் எதுவுமே சுமக்கல, எதையுமே ஏற்றுக்கொள்ள முழு மனதாகவும் எதுவும் பண்ணல.
அப்ப இவன் எப்படி சுமந்து போனான் சிலுவைய? நியாயப்பிரமாணத்தை முழுசையும் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்றதுக்காகலாம் இந்த சிரேனாவுரனாகிய சீமோன் சுமக்கலுங்க. அவன் கட்டாயத்தின் பேர்ல சுமந்தான். இயேசு செய்த எந்த காரியத்திலையும் இவன் செய்யல அப்படின்றது. அதாவது என்னன்னா, இயேசு சுமந்த சிலுவையை இந்த உலகத்துல எந்த மனிதனாலையும் சுமக்க முடியாதுன்னு காட்டுறதுக்காக தான் இந்த சிரேனாவுரனாகிய சீமோனே தவிர இயேசுவின் சிலுவையை சுமக்கிறதுக்காக அவன் இல்லை. அப்ப எதை தான் சுமந்தான்? வெறும் கட்டையை மட்டும்தான் எடுத்து போனான். ஆனா நியாயப்பிரமாணத்தையோ முழு உலகத்தினுடைய ஜனங்களுக்காக பாவகத்தை சுமக்கிறத காரியத்துக்காகவோ அப்படி எல்லாம் அவமானங்களை ஏற்றுக்கொண்டோ எந்த ஒரு விஷயத்துக்காக அவன் சிலுவையை சுமக்கவும் முடியாது ஒரு மனிதனால அப்படின்றத தேவன் காண்பிப்பதற்காக தான் இந்த சிரேனா ஊரானாகிய சீமோனை உள்ள ஆண்டவர் அந்த சீனுக்குள்ளே கொண்டு வர்றார். அப்ப எதற்காகனா, எந்த மனிதனாலையும் இயேசு சுமந்த சிலுவையை சுமக்கவே முடியாதுன்னு காட்டுறதுக்கு தான் சிரேனா ஊரானாகிய சீமோன். அது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். முழு உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இந்த சிலுவையை எந்த மனிதனாலும் சுமக்க முடியாது என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற மிகப்பெரிய விளக்கம். இதுதான் அந்த சத்தியம். அப்ப ரெண்டு விஷயத்தை பார்த்தாச்சு. இயேசு சுமந்த சிலுவை, சிரேனா ஊரானாகிய சீமோன் சுமந்த சிலுவையினுடைய அர்த்தம் பார்த்துட்டோம். அடுத்தது மூன்றாவதாக ஒரு சிலுவை பத்தி வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வராதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இப்போ வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவையை அந்த சிலுவை யாருடைய சிலுவைனா அந்த மனிதனுடைய சிலுவை. அந்த மனிதன் இயேசுவை பின்பற்றுகிற எந்த மனுஷனும் அவனுக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு யாரை பின்பற்றணுமாங்க? இயேசுவை பின்பற்றி வரணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது இயேசுவோடு சிலுவையோடு ஒப்பிடக்கூடாது. இயேசு சுமந்த சிலுவையோடு ஒப்பிடக்கூடாதுன்னு ஏற்கனவே யாரை வச்சு கத்து கொடுத்துட்டாருங்க? சிரேனா ஊரானாகிய சீமோனை வச்சு கத்து கொடுத்துட்டாரு. இப்போ தன் சிலுவை, அவனுடைய சிலுவை அப்படின்பது எது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34 இருந்து வாசிங்க. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வராதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. 19. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். போதுங்க. அப்போ இந்த அவன் தன் சிலுவை, அவனுக்கு சிலுவை இருக்கிறது என்று சொல்லும் போது எந்த விஷயத்தை ஆண்டவர் இங்க சிலுவைன்னு சொல்றாருன்னா, அவங்களுடைய குடும்பத்தை தான் சிலுவைன்னு சொல்றாரு. அவங்க குடும்ப வாழ்க்கையே இங்க சிலுவைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா மாமையாருக்கு விரோதமாய் மருமகளும், மகனுக்கு விரோதமாய் தகப்பனும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ குடும்பத்துல வருகிற பிரச்சனைகள், சுத்தி இருக்கிற சொந்த பந்தத்தின் மூலமாய் வருகிற இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொரு மனுஷனுக்கு என்னவா இருக்குதாங்க? சிலுவையா இருக்கிறது. இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு, அதாவது குடும்பத்துல வருகிற பிரச்சனை, நிறைய காரியங்கள் நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஊழியம் செஞ்சுன்னு இருக்கிறோம். ஆனாலும் குடும்பத்துல என்ன பண்ணுங்க, சில பிரச்சனைகள் வரும், வந்து மோதும். அப்படி மோதும் போது நாம சிலுவையை விட்டுட்டு போயிடக்கூடாதுங்க, ஓடிடக்கூடாது. சிலுவையை சுமந்து கொண்டு, பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகளோடு அந்த பிரச்சனையை சுமந்து கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? எல்லாத்தையும் மாத்துவார். என் ஆண்டவர் எனக்காய் சிலுவையிலே யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அதனால என்ன பண்ணுவாருங்க? இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும், இந்த சிலுவை எல்லாத்தையும் என்ன மாற்றி என்ன பண்ணுவாரு? கொண்டு போவார் அப்படின்ற விசுவாசத்தோடு அவரை பின்பற்றுறதுக்கு தாங்க சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கிறது. குடும்பத்துல வருகிற, நம்ம சுற்றி வருகிற இந்த பிரச்சனைகள் தான் சிலுவை. இதுதான் அவனுக்குரிய சிலுவை. இந்த சிலுவையை விட்டுட்டுலாம் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாதுங்க? ஓடிடலாம் முடியாது.
இந்த சிலுவையை சுமந்து கொண்டுதான் இயேசுவை பின்பற்றணும். குடும்பத்தை விட்டுட்டு ஓடிட்டுலாம் ஒண்ணும் பண்ண முடியாது, இயேசுவை பின்பற்ற முடியாது. அப்போ வேதத்துல 3 விதமான சிலுவைகள் இருக்கிறது. ஒண்ணு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு உலக ஜனங்களுக்காக, மனிதர்களுக்காக, அவருடைய பாவ சாப தரித்திரங்களுக்காக சுமந்த இயேசுவின் சிலுவை. இந்த சிலுவையை ஒரு மனிதனாலும் இந்த உலகத்துல சுமக்க முடியாதுன்றதை காண்பிக்கிறதுக்காக தான் இந்த சிரேனா ஊரனாகிய சீமோனை ஆண்டவர் சுமக்க வைத்தார். மூன்றாவது, ஒவ்வொரு மனிதனுக்கும் சிலுவை இருக்கிறது. அது என்ன சிலுவை? அந்த சிலுவையை இந்த குடும்பத்துல வருகிற பாடுகள் அதெல்லாம் நம்ம இயேசுவோடு பாடுகளோடு போய் ஒப்பிட்டு கூடாது. இயேசு சுமந்த சிலுவை வேற, அந்த சிலுவை யாரும் சுமக்க முடியாது. ஆனா குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிற சிலுவையை அவன் தான் எடுத்துக்கணும், சுமக்கணும். எப்படி சுமக்கணுமாங்க? சுமந்துக்கிற யாரை பின்பற்றணுமாங்க? இயேசுவை பின்பற்றுகிற நபர்களாய் நாம் இருக்கணும். இப்ப புரிதுங்களா? 3 சிலுவை. இயேசுவோடு சிலுவை, இயேசுவின் சிலுவையோடு மற்ற எந்த சிலுவையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே முடியாதுங்க, பார்க்கவும் கூடாது. ஏன்னா அதுக்கு நிகர் இல்லை. அவருடைய பலிக்கு நிகர் இல்லைங்க இந்த உலகத்துல. அவர் சுமந்த சிலுவைக்கு நிகர் இல்லை இந்த உலகத்துல, யாரும் சுமக்கவும் முடியாது. ஆனா தன் சிலுவையை நமக்கு வருகிற இந்த பிரச்சனைகள், நம்ம கிறிஸ்துவ ஜீவியத்துல, நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய குடும்பத்துல வருகிற இந்த பிரச்சனைகளை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுகிற நபர்களாய் நாம் இருக்கணும்ன்றதுதான் ஆண்டவருடைய உபதேசமா இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு இருக்கிற சிலுவையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. நமக்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவை சுமந்தவர் ஒருவர் இருக்கிறார். நமக்காய் அவமானங்களை பட்டவர் ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, இதோ பரலோக வாழ்க்கையை, தெய்வீக சுகத்தை, பலனை, ஆரோக்கியத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். சிலுவை சுமந்தவரையே நம்முடைய சிந்தையில் நிறுத்தி நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தை நாம் ஓடுகிறவர்களாய், பொறுமையோடு ஓடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணலாமா? நல்ல தேவனே, இந்த வேலையில நம்ம நோக்கி பார்க்கிறோம். கிருபையுள்ள ஒரு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய சிலுவையை குறித்து, இந்த 3 சிலுவைகளை குறித்து தியானிக்க கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரை நீங்க ஆளுகை செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறேன் உயிருள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.